ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இந்து சங்கர். என்னுடைய இந்து சங்கர் அஃபிஷியல் அப்படிங்கிற யூடியூப் சேனலினுடைய முதல் பதிவு இது. சரி, என்ன முதல் பதிவில் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது, சரி நமக்குள்ளே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படியே ஒரு பசுமையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த முதல் பதிவை எங்கள் வீட்டு கார்டன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இருக்கிற இந்த ஃபாஸ்ட்டான லைஃப் ஸ்டைலில் நமக்கு எவ்வளவோ டயர்ட்னஸ் இருக்கும், எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆஃபீஸு, ஒர்க்கு, நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே நமக்கு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயங்க, என்றைக்குமே மாறாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது நேச்சர் தான். நம்ம எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வெளியில் நின்று ஒரு ஃப்ரெஷ் ஏரை அப்படியே ப்ரீத் பண்ணும்போது நமக்குள்ளே வர்ற அந்த உற்சாகமே தனிதாங்க. இல்லை, ஒரு க்ரீனிஷாக இருக்கிற அந்த ஒரு பிளேஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது மைண்டில் நம்மளையே அறியாமல் நமக்கு ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி தாங்க எனக்கும். எப்போ எந்த கஷ்டம்னாலும் என் கார்டனில் நின்று பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அவ்வளோ ரெஃப்ரெஷ் ஆகுங்க. அந்த கார்டன் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க நீங்களும் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பிளேஸில் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற கீரை தோட்டம். இது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்திலேருந்து பறித்து நம்ம அந்த வெஜிடபிள்ஸையோ இல்லை அந்த கீரையோ சமைச்சு சாப்பிடும்போது அதனுடைய சுகமே வேறங்க. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் சிறுகீரை, அரைக்கீரை, கொத்தமல்லி தழை, இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்னதாக எங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த இருக்கிற ஸ்பேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போட்டுக்குவோம். அதை தான் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறித்து நாங்கள் சமைப்போம். இது வாழை மரம். அந்த பூம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பூம்பழம், அந்த வாழை மரம் இங்கே இருக்குது. பக்கத்துலேயே தென்னை மரம் இருக்குது. சன்லைட் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ அந்த வாழை மரத்தில் ஒரு வாழைத்தார் போட்டிருக்கு. அந்த வாழைத்தாரை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது செம்பருத்தி, வெள்ளை செம்பருத்தி. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படியே அந்த பூ அப்படி செம்மையாக விரிஞ்சிருக்கு. பார்க்குறதுக்கே செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இது அரளிப்பூ, செவ்வரளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நாங்கள் வீட்டில் இருக்கிற சாமி ஃபோட்டோஸ்க்கெல்லாம் இந்த பூ தான் பறித்து யூஸ் பண்ணிக்குவோம். பின்னாடி வியூ ஆகிறது தான் எங்களோட வீடு. சுற்றியும் தென்னந்தோப்பு, தென்னை மரம், நிறைய தென்னை மரம் இருக்குது. 2 சைடு தென்னந்தோப்பு இருக்குது. காற்றடிக்குது செம்மையாக அழகாக. அது இந்த செடி எவ்வளோ அழகாக ஆடிட்டுருக்கு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே, அதாவது காம்பவுண்ட் வால்க்கு உள்ளர இருக்கிற அந்த செடியெல்லாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜாதி முல்லை. அந்த சைடு இட்லிப்பூ செடி இருக்குது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச செடி இது. ஏன்னா இது அந்த ரெட் கலரில் இதை பார்க்கும் பொழுதே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஸோ இந்த செடியிலேருந்து நாங்கள் பூ பறிக்கிறதே கிடையாது, அப்படியே பார்த்து ரசிக்கிறது மட்டும்தான். பாருங்கள் அப்படியே ஒரு பஞ்ச் மாதிரி, ஒரு பால் மாதிரி எவ்வளோ அழகாக பூத்துருக்கு அப்படின்ட்டு.
இந்த பூவோட இந்த செடியை பார்க்கும் பொழுது மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இது எங்களோட வாசல். இதில் ஒரு சைடு வாலில், காம்பவுண்ட் வாலில் ஒரு சைடு மட்டும் இந்த செடி வச்சுருக்கோம். இப்போ அம்மா வந்து ஏதோ காய் செடியெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து ரெட் ரோஸ் இருக்குது. அந்த செடிக்கு பக்கத்துலேயே ஒயிட் ரோஸ் இருக்குது. ஒயிட் ரோஸ் அது ஒரு 4-5 பூ பூத்துருக்கு. அதுக்கு பக்கத்துலேயும் ஒரு ரோஸ் செடி தான் இருக்குது. இதுதான் எங்களுடைய வீடோட ஃப்ரண்ட் வியூ. தேங்காய் பருப்பு எடுத்து காய வச்சுருக்காங்க வாசலில். எண்ணெய் ஆட்டுறதுக்காக வந்து காய வச்சுருக்காங்க. பாருங்கள், சுற்றியும் வந்து தென்னை மரம் இருக்குது. இது எங்கள் வீட்டோட ஃப்ரண்ட் வியூ. திருப்பியும் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து அந்த ஜாதி முல்லைப்பூ தான். நிறைய பூ பூத்துருக்கு. இப்போ சீசன் அப்படிங்கிறதுனால முதல்லலாம் கொஞ்சமாக தான் பூத்துட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது அந்த பட்டன் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக அந்த பிங்க் கலர் ரோஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இல்லாமல் இது வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொய்யா மரம். கொய்யா மரம் இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் வச்சுட்டு இன்னும் நிறைய காய்க்க ஆரம்பிக்கல. அப்பப்போ அப்படியே 1-2 காயாக காய்ச்சிட்ருக்கு. இப்போதைக்கு நான் இந்த வீடியோ கவர் பண்ணும் பொழுது ஒரே ஒரு கொய்யாக்காய் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த ஒரே ஒரு கொய்யாக்காய் மட்டும்தான். இது மட்டும்தான் இப்போதைக்கு அந்த கொய்யா மரத்தில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ரோஸ் செடி இருக்குது. இது வந்து மாதுளம் செடி. அது மாதுளம்பழத்தோட அந்த செடியில் இருக்கிற பூவை தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த செடியில் இப்போதைக்கு காய் எதுவும் இல்லை. பூ மட்டும்தான் இப்போ வச்சுருக்கு. ஒரு வயலட் கலரில் ஒரு செடி பார்த்துட்ருக்கீங்க. பூ இருக்கிற செடி பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக இதுக்கு என்ன, இந்த பூக்கு என்ன பேர் அப்படின்னு எனக்கு தெரியல. இது அம்மாவை கேட்டால் தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது என்ன பூ, இது என்ன செடின்னு தெரிஞ்சதுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
இது வந்து மல்லிகைப்பூ செடி. இது வந்து மாமரம். இப்போ தான் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளர்ந்து இருக்குது. இது இன்னும் ஆக்சுவலாக மரமாக ஆகலை, செடியாக தான் இருக்குது. ஸோ மாஞ்செடின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே வாழை மரம். கருவேப்பிலை மரமும் அதுக்கு பக்கத்தில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.